வணக்கம், இது பிராண்டி செய்திகள். ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் த கோர்ட் ரூம். சவுக்கு சங்கர் வழக்கில் இன்று ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட். என்னை பிளாக்மெயில் செய்ய நினைக்க வேண்டாம், அது இங்கே பலிக்காது என நீதிபதி மிகவும் காட்டமாக எச்சரித்துள்ளார். ஹை வோல்டேஜ் டிராமா இன் மெட்ராஸ் ஹைகோர்ட். என்ன நடந்தது? லெட்ஸ் கெட் இன்டு தி டீடைல்ஸ். சவுக்கு சங்கர் மீதான குண்டர் தடுப்பு சட்ட வழக்கை ரத்து செய்ய கூறி தொடரப்பட்ட மனு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சங்கர் தரப்பு வழக்கறிஞர் முன்வைத்த சில வாதங்கள் நீதிபதியை மிகுந்த அதிருப்திக்கு உள்ளாக்கின. வழக்கறிஞர்கள் தங்கள் வாதங்களை சட்டப்படி வைக்க வேண்டும், அதை விடுத்து நீதிமன்றத்தையோ அல்லது நீதிபதியையோ மறைமுகமாக அச்சுறுத்தும் வகையில் பேசுவது அப்சல்யூட்லி அன்ஆக்செப்டபிள். என்னை யாரும் பிளாக்மெயில் செய்ய முடியாது, டோன்ட் ட்ரை டு புல்லி த கோர்ட் என்று நீதிபதி மிகவும் போல்டாக தெரிவித்தார். சவுக்கு தரப்பின் வாதம். சவுக்கு சங்கர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், இந்த வழக்கு தொடர்ந்து தள்ளி வைக்கப்படுவதால் மனுதாரரின் உரிமைகள் பாதிக்கப்படுகின்றன, ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட் என சுட்டிக்காட்டினார். அதற்கு பதிலளித்த நீதிபதி, முறைப்படியான நடைமுறைகளை தாண்டி எதையும் அவசரமாக செய்ய முடியாது, ஃபாலோ த புரோட்டோகால் என அறிவுறுத்தினார். நிலுவையில் உள்ள வழக்குகள். சவுக்கு சங்கர் மீது தற்போது 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. சிபிஐ விசாரணை. கரூரில் நடந்த கூட்ட நெரிசல் விவகாரத்தில் விஜய் விசாரணைக்கு ஆஜரான போல சவுக்கு சங்கரிடமும் சில டிஜிட்டல் ஆதாரங்கள் குறித்து சிபிஐ விசாரிக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் கசிகின்றன. த பிளாட் இஸ் திக்கனிங் டே பை டே. அரசியல் பின்னணி. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் இந்த நீதிமன்ற தீர்ப்பு சவுக்கு சங்கருக்கு மேஜர் ரிலீஃபாக இருக்குமா அல்லது டெட்லாக் தொடருமா என்பதுதான் $1 மில்லியன் கேள்வி. நீதிமன்றத்தின் இந்த கடுமையான எச்சரிக்கை சவுக்கு சங்கர் தரப்பிற்கு ஒரு பிக் ப்ளோவாக பார்க்கப்படுகிறது. அடுத்த கட்டமாக அவர்கள் எடுக்கப் போகும் லீகல் ஸ்ட்ராட்டஜி என்ன? ஸ்டே டியூன்ட் வித் அஸ். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் லோக்கல் லேகா.